சாதி ஒரு சமூகத்தில் வந்து ஒரு நாட்டில் சாதி அரசியலாகி அது அதிகாரத்துக்கு வருமானால் அங்கே சகோதரத்துவம் சமத்துவம் செத்துப்போகும். சகோதரத்துவம் சமத்துவம் என்பது கேள்விக்குறியாகிவிடும், இருக்காது. மதமே அரசியலாகி அது அதிகாரத்திற்கு வருமானால் அங்கே மனிதநேயம் என்பது மரணித்து போகும், இருக்காது. பணம் அரசியலானால் அங்கே போராடி பெற்ற சுதந்திரமும் கட்டமைக்கப்பட்ட ஜனநாயகமும் செத்து போய் கேடுகட்ட பணநாயகம் பிறந்துவிடும். இப்போது அதான் நடக்கிறது. பணம் அரசியலானால் அங்கே பண்பாடும் ஒழுக்கமும் செத்து போகும். பணம் அரசியலானால் சேவை என்கிற சொல் செத்து போய் எவன் முதலீடு செய்கிறானோ, வாக்குக்கு காசு கொடுக்கிறானோ, அவனுடைய லாப தேவை வந்துவிடும், மக்கள் சேவை செத்துவிடும். இதுதான் இருக்கிற உண்மை நிலை, யதார்த்த நிலை. இதை கற்றறிந்தவர்கள், கற்றுக்கொண்டிருக்கிற என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். இதை கடந்து ஒரு அரசியலை கட்டமைக்கணும். அப்ப எது? இங்கே நீண்ட காலமாக நீங்கள் பாருங்கள், கட்சி அரசியல் இருக்கும், தேர்தல் அரசியல் இருக்கும், மக்கள் அரசியல் இருக்காது. இங்கே செய்தி அரசியல், விளம்பர அரசியல் செய்வார்கள், செயல் அரசியல், சேவை அரசியல் இருக்காது. அது எப்படின்னா, செப்டம்பர் 16 குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம் என்பது செயல். இது பாருங்க செய்தி. ஆனால் ஜனவரி 1 இதற்கு நாடெங்கிலும் பதாகையில் வச்சு தொலைக்காட்சிகளில் டிஜிட்டல் எண்ணியல் திரையில் செப்டம்பர் 16 குடும்ப தலைவிக்கு 1000 கொடுப்போம் என்று ஜனவரி 1 விளம்பரம் செய்வார்கள். இதற்கு பேர் என்ன? செய்தி அரசியல், விளம்பர அரசியல். சேவை அரசியல் என்ன? ஒரு குடும்ப தலைவிக்கு உதவணும்னா 1000 ரூபாவோட ஈட்டிக்கொள்ள முடியாத வறுமை இருக்குன்னா, ஏழ்மை இருக்குன்னா 950 கோடியை இழக்குது அரசு. இந்த 950 கோடியை ஒவ்வொரு மாதமும் பார்த்தா 12,000 கோடி கிட்ட போகுது. அதை என்ன பண்ணணும்? 12,000 கோடியை ஒரு சிறு குறு தொழிலில் முதலீடு செய்து பெண்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சா அவங்களுக்கு நிலையான ஒரு வாய்ப்பை, வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி வருவாய் பெருக்கத்தை கொடுத்து தங்கள் கைகளிலேயே சம்பாதித்து கொண்டு வாழ்கிற ஒரு தற்சார்பு வாழ்க்கை முறையை கொடுப்பது செயல் அரசியல், சேவை அரசியல். இந்த 1000 வச்சு கொடுத்து ஏமாற்றுவது என்பது அது ஒரு விளம்பர அரசியல், செய்தி அரசியல். அங்கே சேவையும் இல்லை, செயலும் இல்லை, அது மக்கள் அரசியலும் இல்லை. ஒரு